கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்வதற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை நமக்கு வாசிக்க கேட்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆவது அதிகாரம் 25, 26, 27 வசனங்கள். அவர் வந்தார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவனை பணிந்து கொண்டாள். அவள் கர்த்தருடைய பாதத்தில் பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல என்றார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். என்னோடு பேசும் ஆண்டவரே, உம்மால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு வார்த்தை எனக்காக சொல்லும் நேசரே என்று நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய மகிமையும் நம்மில் இறங்கி வருவதாக. அவராலே எல்லாம் ஆகும் என்று விசுவாசியுங்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தமது பிள்ளைகளாகிய நாம் விரும்புகிறதை நம் வாழ்வில் செய்யாதிருப்பாரா? நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவர் அல்லவோ? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. மனு உருவானவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மோட்ச வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். கைகளை தட்டி ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். மனு உருவானவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மனு உருவானவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மோட்ச வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மோட்ச வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். கனிவினை தீர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கனிவினை தீர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் காவலனை ஆவலுடன் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் காவலனை ஆவலுடன் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன்.
ஸ்தோத்தரிக்கிறேன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். அனைமனும் மைந்தனையே ஸ்தோத்தரிக்கிறேன், அனைமனும் மைந்தனையே ஸ்தோத்தரிக்கிறேன். வரும் மேசியாவை மெய்யாகவே ஸ்தோத்தரிக்கிறேன், வரும் மேசியாவை மெய்யாகவே ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். வேந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. வேந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவாய், நம்புவேன் இயேசுவாய், நம்புவேன் இயேசுவாய், நம்புவேன் இயேசுவாய். காண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவாய், 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 நம்புவே இயேசுவை. வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்த சிங்காசனம் அதில் வீற்றிருக்கிற எங்கள் செல்ல தகப்பனை, நம்பிக்கை உள்ளவர்களாய் உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது
நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறீர். எங்கள் இருதயங்களோடு பேசுகிறவர் நீர் அல்லவா? சளைத்து போற களைத்து போற எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவர் நீர் அல்லவா? எதிர்பார்க்கிற தமது பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர் அல்லவா? இன்றைக்கும் நம்பிக்கையுடன் உம் பாதத்தில் காத்திருக்கிறோம். எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லையில்லாத நன்மைகளை எங்களுக்கு தாரும். உம்முடைய ஆளுகையும் உம்முடைய அரசாட்சியும் எங்களுக்கு வேண்டும். அடியானை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தில் பணிகிறோம், கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்வதற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களில் வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று, எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொன்னார். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜையிலிருந்து விழும். நாய்க்குட்டிகள் எல்லாம் தங்களுடைய எஜமானனின் மேஜையிலிருந்து விழும். துணிக்கைகளை தின்னுமே என்றால், துணிக்கைகளை தின்னுமே என்று தன் விசுவாசத்தின் பரிபூர்ணமதை கிறிஸ்துவின் பாதமதிலே அர்ப்பணம் செய்தாள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தீரு சீதோன் பட்டணங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அற்புதமான செயலை செய்து வருகிறார். இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளம். அவைகளை எழுத போனால் புஸ்தகங்கள் கொள்ளாது. அந்நேரத்தில் கானானிய ஸ்திரீ, ஒரு கானானிய பெண், தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கண்டுகொண்டு வேதனைப்படுகிறாள். என் பிள்ளை தினம் தினம் அனுபவிக்கிற கஷ்டம், தினம் தினம் அனுபவிக்கிற வேதனை, இதற்கு வேறு பரிகாரம் இல்லை. போகாத மருத்துவமனைகள் இல்லை, போகாத வைத்தியர்கள் இல்லை, இனிமேல் இதற்கு பரிகாரமும் இல்லை என்று விரக்தி அடைந்திருக்கும் பொழுது இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து என் பிள்ளையின் அவலநிலையை குறித்து இயேசுவோடு சொல்ல வேண்டும். இயேசு எங்கு போனாலும் அற்புதம் நடக்கிறது. இயேசு எங்கு போனாலும் விடுதலை செய்கிறார். இயேசு யார் தன்னை நாடி வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் நன்மை அருளுகிறார். இயேசுவால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை விசுவாசித்தால் சகலமும் ஆகும். ஆகையால் இயேசுவை நாடி தேடி ஓடி போனாள். இயேசு எங்கு சென்றாலும் ஒரு பெரிய பிரவாகித்த கூட்டம் உண்டுதானே. இயேசு எங்கு போனாலும், இயேசுவை மலைக்கு செல்லும் பொழுது கூட அவர் போய் உட்கார்ந்திருக்கலாம் என்றால் அங்கும் ஜனங்கள் விட்டுவிடவில்லை. வேதத்திலே வாசிக்கிறோம், சப்பானிகளையும் குருடர்களையும் வியாதியஸ்தர்களையும் சுமந்து கொண்டு இயேசு இருந்த மலைக்கு சென்று இயேசுவின் அற்புதத்திற்காக காத்திருந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவை ஒரு இடமும் விட்டபாடில்லை. இயேசுவை சுத்தி எப்ப பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசு அற்புதத்தை செய்ய வேண்டும். இயேசு ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் இவ்வளவு நெருக்கடியா இருக்கிறதே, வீடு கொள்ளாத அளவுக்கு ஜனங்கள், வெளியே ஜனங்கள், வியாதியஸ்தரை கொண்டு வந்தா கூட இயேசுவை பார்க்க முடியாது. ஆகையினால கூரையை உடைச்சு கூட அப்படியே கட்டிலோட கயிறை கட்டி இயேசுவண்டை இறக்கி வச்சாங்க, இயேசு சுகத்தை கொடுக்கணுன்றதுக்காக. அப்படி இயேசு எங்கு போனாலும் திரளான ஜனங்கள் இயேசுவை தேடிக்கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கும் உலகம் தேடுகிற ஒரே ஒரு தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. காசு பணம் வாங்காம, கட்டாயத்தை சொல்லாம,
ஜாதி ஜனம் பார்க்காம, இனம் மதம் பாராம, நிறம் குணம் பாராம அற்புதம் செய்கிற ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாத்திரம்தான். ஆகையால் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு 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 என்கிற சமாதானத்தின் நற்செய்தி வந்து சேராதோ என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் புறஜாதிகளும் வேண்டாதவர்களும் அறியாதவர்களும் தெரியாதவர்களும் என்று. இல்லை, அநேகர் தங்கள் வீடுகளில் ரகசியமா கூட இயேசு வந்துட மாட்டாரா என்று சொல்லி ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் பல பகுதிகளிலே, பல ஸ்டேட்டுகளிலே, பல மாவட்டங்களிலே ஆண்டவராகிய இயேசு வரமாட்டாரா, இயேசுவின் பிரசன்னம் எங்களில், எங்கள் மாநிலத்திலே, மாவட்டத்திலே என்று ஏங்குகிறவர்கள் பல கோடிகள் இருக்கிறார்கள். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், ஆச்சரியமான தேவன், அற்புதமான தெய்வம். அவராலே அன்றி வேறொரு தெய்வம் இல்லை. மனுஷ வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கிற ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு மட்டும்தான். பாவி என்று தள்ளிவிடாத ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு மட்டும்தான். சத்தியத்துக்காக வா என்று அழைக்கிற ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு மட்டும்தான். நித்தியத்தை கொடுப்பேன் சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிற ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு மட்டும்தான். உலகமெல்லாம் இயேசுவை நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கும் இயேசு அந்த பட்டணங்களுக்கு சென்றிருந்த பொழுது தங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் சுமையாயிருந்த, தாங்கக்கூடாத பாரத்தை சுமந்துகிட்டு, தன்னுடைய பிள்ளையை குறித்த வேதனையை சுமந்துகிட்டு இந்த ஸ்திரீயானவள் இயேசுவை பின்பற்றி போகிறாள். எல்லாரும் போற மாதிரி இயேசு பின்னாடி போக முடியாது. இவள் ஒரு கானானிய பெண். கானானிய வம்சம் ஒரு சபிக்கப்பட்ட வம்சம். காமின் வம்சத்திலிருந்து வம்சாவளியாய் சபிக்கப்பட்டவள் நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் மேன்மைக்கும் உகந்தவள் அல்ல. ஆசீர்வாதங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இஸ்ரவேல் வீட்டாருக்காக கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி சொல்லப்படும் காலத்தில் ஆசீர்வாதத்துக்கும் நன்மைக்கும் மேன்மைக்கும் சுகத்திற்கும் வாழ்வுக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லப்படுற கானானிய பெண்ணு தன்னுடைய பிள்ளையை குறிச்ச வேதனையோட இயேசுவை பின்பற்றி போகிறாள். ஜனக்கூட்டத்தை பார்க்கவில்லை, தனக்கு இருக்கிற கட்டாயத்தை பார்க்கவில்லை, சூழ்நிலையை பார்க்கவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை பின்பற்றி போக வேண்டும். எப்படியாகிலும் இயேசுவின் அற்புதத்தை வாங்கியே தீரணும். எப்படியாகிலும் இயேசுவை பார்த்தே தீரணும். எப்படியாகிலும் இயேசுவுடைய அற்புதம் நடந்தே ஆகணும். என் பிள்ளையை பத்தி இயேசுவோட சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு இயேசுவை பின்தொடர்ந்தாள். தேவனுடைய பிள்ளைகளே, அவளுக்கு குளிர்ந்த விசுவாசம். இயேசுவால எல்லாம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. தடை செய்வதற்கு பல பேர் இருந்தார்கள், தடுப்பவர்கள் பல பேர் இருந்தார்கள். இயேசுவண்டை நீ ஓடுவதென்ன? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போய் அற்புதத்தை வாங்கிக்கலாம்னு சொன்னா அது உன்னால முடியாது. ஏன் நீ கானானிய வம்சம், சபிக்கப்பட்ட வம்சம் இல்லையா? உனக்கு எப்படி நன்மை உண்டாகும் என்று சொல்வதற்கு பல பேர் இருந்தார்கள். ஆனாலும் தன் நம்பிக்கையிலே சற்று கூட குறைந்து போகவில்லை. நம்பிக்கையில உறுதியா இருந்தா என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நான் இயேசுவை பின்பற்றி போய்கிட்டே இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன்.
என்னை நம்பியவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வே. கைகளை தட்டி எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாரதலத்தின் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாரதலத்தின் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாரதலத்தின் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்திலே சொந்தமானார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கம்பீரமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இயேசுவை பின்பற்றி இயேசு எங்கு செல்கிறாரோ அவ்விடம் புறப்பட்டு போவேன் என்று விடாமல் தன் விசுவாசத்துல சளைக்காம தளராம இயேசுவை பின்தொடர்ந்தே போய் கொண்டிருந்தாள். விசுவாசத்தையும் விசுவாசத்தின் மகத்துவங்களையும் தன்னில் அறிகிறவரும் விசுவாசத்தை நிறுத்து பார்க்கிறவருமாகிய இயேசு கானானிய ஸ்திரீயினுடைய ஏக்கம் அதை ஆவியிலே உணர்ந்தார். அவள் பின்தொடர்ந்து வருகிறாளே என்று அறிந்த இயேசு அங்கே நின்றார். இயேசுவை பின்தொடர்கிறவர்களுக்காக இயேசு அங்கே நிற்பார். இயேசுவை பின்பற்றி போகிறவர்களுக்காக இயேசு அங்கே நிற்பார். நம்ம இயேசுவை தான் பின்பற்றணும். மனுஷனை பின்பற்றுகிறது நல்லதல்ல. யாரையும் பின்பற்றாதீங்க. அன்றையும் சகோதரரே, நீங்கள் அறிக்கை செய்கிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசுவை மாத்திரம் கவனித்து பாருங்கள். இயேசு மட்டும் பின்பற்றுங்க. இயேசு மட்டும் தொடருங்க. எந்த மனுஷரையும் முன்னாடி வச்சுக்காதீங்க. அது எவ்வளவு பெரிய பரிசுத்தமானா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அற்புத சுகமளிக்கும் வரம் பெற்றவரா இருக்கட்டும், யாரையும் வாழ்க்கைக்கு முன்னாடி வச்சுக்காத. இயேசுவை மட்டும் வாழ்க்கைக்கு முன்னாடி நிறுத்திக்கோ. நீ வாழ்ந்திருப்பாய், சுகமாயிருப்பாய், உலகத்தை ஜெயிப்பாய். அவரை போல இவரை போல, அவர் மாறி இவர் மாறி அவர் மாறி இதெல்லாம் வேணாம். தூக்கி எரிஞ்சிரு வேணாம். இயேசு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையினுடைய கதாநாயகனை. இயேசுவாத்தான் இருக்கணும். நம்ம ரோல் மாடல் இயேசுவாத்தான் இருக்கணும். ஊர்ல போய் கேட்டு பாரு, ஊரே சொல்லும் நான் தான் ஊருக்கே ரோல் மாடல் சொல்லும். இதெல்லாம் விட்டுறியா? இயேசுதான் ரோல் மாடலா உனக்கு இருக்கணும். அப்படின்னா இயேசு உன்னிலே பிரதிபலிப்பாராக. நீ ஊருக்கே ரோல் மாடலா இருந்தா உன்னை பார்க்கிறவங்கெல்லாம் இயேசுவ மாதிரி உன்னை பார்க்கணும். புரியுதா? ஊருக்கே நம்ம ரோல் மாடல்னா நம்ம பார்க்கிறவங்கெல்லாம் இயேசுவை பார்க்கணுங்க, இயேசுவின் மகிமையை பார்க்கணுங்க. அதெல்லாம் சாத்தியம் இல்ல பிரதர். இல்ல, சாத்தியம். இயேசுவோடு சீஷர்கள் இருந்தார்கள். ஒரு மனுஷன் இயேசுவை மறுதலிச்சிட்டான்ல, அரண்மனைக்கு பக்கத்தில் போய் நிக்கிறான்ல, குளிர்காய வேண்டி நிக்கிறான்ல. ஒரு சிறு பெண் பார்க்கிறாள்,
இந்த மனுஷன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, இந்த மனுஷன் இயேசுவோடு கூட இருக்கிறவன். இவர் இயேசுவோடு இருந்தவன். நம்ம பார்த்தா உலகம் சொல்லணும் இயேசுநாதரை போலவே இருக்காப்ல. அந்த மனுஷன் வீட்டுக்கு வந்து போனா அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். சிலர் வீட்டுக்கு வந்துட்டு போனா வீடு விளங்காது, கையை தட்டி கத்துற மையப்படுத்து. சிலர் வீட்டில் வந்து சாப்பாடு வச்சுட்டு போனா அன்னையிலிருந்து உப்பு இருக்காது, புளியும் இருக்காது. சிலர் வீட்டுக்கு வந்துட்டு போனா அன்னையில இருந்தே உன் வீட்டில் ஐயோ என்ன அழகு எப்படி இப்படி இம்பானா நீ அப்படியே முடிச்சு கதை. இப்படி இல்லைங்க. நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து போனாரா அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேவனுடைய மனுஷன் அந்த வீட்டில் காலை வச்சாரு. அந்த வீட்டில் உனக்கு என்னம்மா கஷ்டம், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேதனை? பரலோகத்தில் ஒரு சத்தம் தொனித்தது, தேவ மனுஷனின் காதுகளில் விழுந்தது. நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிற? அந்த வீட்டில் இருந்த குறைவெல்லாம் நிறைவாயிற்று. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு இடத்துல காலை வச்சா அந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கணும், அந்த இடம் நன்மையா இருக்கணும். நீ ரோல் மாடல் தானே. இயேசு உன்னிலே வெளிப்படுவாராக, இயேசு உன்னிலே வெளிப்படுவாராக, இயேசு உன்னிலே வெளிப்படுவாராக. நம்ம பார்க்கிறவங்க எல்லாம் சொல்லணும் இயேசுவ மாதிரியே இருக்காப்ல, இயேசுவ மாதிரியே பேசுறாப்ல. யூதா கோத்திரத்துக்கு பிறந்த சிங்க குட்டிதான் சொல்லணும். பேசுவார்களாக, இயேசுவை பின்பற்றுவாயாக. இயேசுவை பின்பற்றியே போனாள். ஆகவே சீஷர்களும் அறியவில்லை, தன்னவர்கள் யாரும் அறியவில்லை, உடன் பிரயாணம் செய்கிற யாரும் அறியவில்லை. ஆனால் இயேசு அதை அறிந்தாள். ரொம்ப நேரமாய் இவ என்னை பின்பற்றி வருகிறாளே, ரொம்ப தொலை தூரமாய் நடந்து வருகிறாளே, எப்படியாகிலும் இறங்கியே ஆக வேண்டுமே. சீஷர்களை சொல்லி இயேசு அழைக்க இயேசுவினிடத்தில் வந்தாள். தன் மகள் படுகிற கொடிய வேதனை, பிசாசினால் அலக்களிச்சு கீழே விழுவா, நுரைதள்ளி கீழே விழுவாள், தன்னை கெடுத்துக் கொள்ளுவாள், சரீரத்தை காயப்படுத்திப்பா. பிசாசினால படுற கஷ்டம் சகிக்க முடியாது, வேதனை, பிள்ளை துடி துடியா துடிக்கிறத தாயால பொறுத்துக்க முடியல. அதனால இயேசுவினிடத்துல, இயேசுவே உங்களை நம்பி வந்திருக்க, உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிற என்று இயேசுவை நாடிய பொழுது, தேடிய பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம் பைபிள் என்ன சொல்லுகிறது? அவள் வந்தாள். ஆண்டவரே, அவள் வந்தாள், அவள் இயேசுவிடம் வந்தாள். நீ வா. இயேசுவிடம் வந்தாள். வந்து ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அகில உலகத்தையும் ஆளுகை செய்கிற ஆண்டவரே, சர்வ வல்லவராகிய கிறிஸ்துவே ஆண்டவரே என்றாள். எனக்கு உதவி செய்யும் என்று. எனக்கு உதவி செய்வதற்கு வேறு யாராலும் முடியாது, சொந்த மந்தத்தால முடியாது, உற்றார் உறவினரால முடியாது. எனக்கு உதவி செய்ய உங்களால மட்டுமே முடியும். இயேசுவை பார்த்து இப்படி சொல்லுவீங்களா? எனக்கு உதவி செய்ய வேறு யாராலும் முடியாது, உங்களால தான் முடியும். அல்லேலூயா, ஆமென். லேசான காரியம் இயேசுவுக்கு, அது லேசான காரியம். பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது இயேசுவுக்கு லேசான காரியம். யாராயிருந்தாலும் உதவிகளை செய்வது
இயேசுவுக்கு லேசான காரியம். ஓட்டு போடுறதுக்கா உதவி செய்யல, இதய துடிப்ப அறிஞ்சு உதவி செய்கிற ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு. தலைவனாக்குறதுக்காக உதவி செய்யல, ஊரெல்லாம் உன்னை வாழ்த்தி பேசுறதுக்காக உதவி செய்யல. நீ துடிச்சுக்கிட்டு இருக்கிற இதய துடிப்பை அறிந்து உதவி செய்கிற ஒரே ஒரு ஜீவனுள்ள நாயகர் இயேசு, 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 இயேசு மட்டுமே. யோசபாத்தினுடைய துடிப்புக்கு அவர் உதவி செய்யலையா? அங்கலாய்ப்புக்கு உதவி செய்யலையா? படும் நரகப்பாடுக்கு உதவி செய்யலையா? கஷ்டப்பாடுக்கு உதவி செய்யலையா? அவரை மாதிரி எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய மாட்டான். அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு, கையை தட்டி சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். கைகளை தட்டி லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். ஒரு முறை கூட சேர்ந்து கையை தட்டி பிசைந்து படைப்பது லேசான காரியம். மன்னான மனிதருக்கு மன்னாவை தருவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனில்லாதவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். 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 லேசான காரியம் இயேசுவுக்கு
லேசான காரியம், லேசான காரியம். நம் இயேசுவுக்கு எதுவும் லேசான காரியம். இயேசுவை பின்தொடர்ந்து போனாள். எனக்கு எப்படி ஆகிலும் ஆண்டவரே நீர்தான் உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது உனக்கு நலம். வெற்றிக்கு திராணி இல்லாத பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். உனக்காக மறைச்சு வச்சிருக்கிற ஒரு உற்ற தெய்வம் திறப்பா. உனக்காக ஒரு காகத்தை அனுப்பி தருவா. நீ எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகள் புறப்பட்டு வரும். நிச்சயமா வரும். எந்த மனுஷனுக்கு உதவி வேணாம், எந்த அதிகாரி உதவி வேணாம். கர்த்தர் தம் தூதனை அனுப்புவார். கர்த்தர் தமது தூதனை அனுப்பி உன் அவசியத்தை ஆண்டவர் நிறைவு செய்வார். கர்த்தரே உனக்கு உதவியாயிருப்பார், ஒத்தாசையாயிருப்பார். தேவ சமூகத்தில் தினம் 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 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே என்று கண்கலங்கி கண்ணீரோடு பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கர்த்தராகிய தேவன் உதவி செய்வது நிச்சயம். உன் படிப்புக்கு ஆண்டவர் உதவி செய்வார், உன் வேலைக்கு கர்த்தர் உதவி செய்வார், உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் உதவி செய்வார், வீட்டை கட்டுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தரால் எல்லாம் முடியும். எதுவும் அவருக்கு லேசான காரியம். நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் அவள் கேட்டுக்கொண்டாள். மட்டுமல்ல, பைபிள் என்ன சொல்லுகிறது? உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு நாம் போடுறது நியாயமா? ஏமா, இஸ்ரவேலராகிய என் பிள்ளைகளுக்காக இதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன். நீ ஒரு சாபத்தீடான கானானிய பெண், நாய்க்குட்டிக்கு போடுறது நியாயமா? பிள்ளைகள் சாப்பிட வேண்டிய அப்பம் இல்லையா? அது எப்படி நாய்க்குட்டிகளுக்கு போட முடியும்? இஸ்ரவேலர் சாப்பிட வேண்டிய அப்பம் இல்லையா? புறஜாதியாகிய உனக்கு நான் போடுவது எப்படி? அது எப்படி நியாயமாகும்? வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சொல்றா, துணிக்கேனாலும் பரவாயில்ல, அத நாய் சாப்பிடுறேன், எனக்கு அது போதும். பைபிள் சொல்லுகிறது, அவள் விசுவாசத்தை இயேசு கண்டு, நீ போ, உன் மகள் ஆரோக்கியமானாள். நீங்க எங்க ஜெபிச்சிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளைக்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க புருஷனுக்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், உங்க மனைவிக்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கிரியையை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்ம செய்தி சாரம் என்ன தெரியுமா? பிள்ளைகளின் அப்பம், இந்த அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியா? பிள்ளைகளின் அப்பம் அப்படின்ட்டு இயேசுநாதர் இடத்துல சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தோடு ஆண்டவர் வச்சிருக்கிற அப்பங்கள் தான் என்ன? அதுதான் நம்ம செய்தி. அப்பா, பிள்ளைகளுக்காக என்ன அப்பம் வச்சிருக்கீங்க? நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நியாயம் இல்லை, அது சரியில்லமா அப்படின்றார். ஆனாலும் பரவாயில்ல, ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா. நிச்சயமா சொல்றேன், உங்க துணிக்க விழுந்தாலே நான் பிழைச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்றா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுற வார்த்தை என்னடா? பிள்ளைகளின் அப்பம் வேறு யாருக்கும் உரியதல்ல, பிள்ளையாகிய தமது ஜனத்துக்குரியதுதான். அன்றைக்கு இஸ்ரவேல் வீட்டாராகிய தமது ஜனம்
இயேசுவை நிராகரித்தார்கள். அவர்கள் புசிக்க வேண்டிய, ருசிக்க வேண்டிய, வாழ வேண்டிய மேசியாவாகிய கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள், காரி துப்பினார்கள். மெய்யான ஜீவ அப்பமாகிய இயேசுவில வாழ வேண்டிய யூத குலம் இயேசுவை சிலுவையில் அறைந்து சிதறி போனார்கள். ஆனா சிலுவையில் பிட்கப்பட்டவரும் அடிக்கப்பட்டவரும் உடைக்கப்பட்டவருமாகிய இயேசு அகில உலகமெல்லாம் இருக்கிற புற ஜாதிகளுக்காய் அவருடைய சரீரத்தின் துண்டுகள் எல்லாம், அப்ப துண்டுகள் எல்லாம் விழுது பாருங்க. அந்த துண்டாலதான் உலக கோடிகள் எல்லாம் பிழைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த துண்டாலதான் புறஜாதி நம்மெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம், சௌக்கியமாய்கிட்டு இருக்கிறோம். தெரியுமா? பிள்ளைகளின் அப்பமா என்ன அப்பமெல்லாம் வச்சிருக்கார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அப்பம். இஸ்ரவேலர் அந்த பாக்கியத்தை இழந்தாலும் பைபிள் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டின் காலம் வருகிற பொழுது கிருபையின் கால சபைக்கு யோவான் சுவிசேஷம் 1:12 அவருடைய நாமத்தின் மேல், இயேசு என்கிற உயரிய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், உடைக்கப்பட்ட, அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், சிவப்பங்கியினாலே உடுத்திய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், காரி துப்பப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், 3 ஆணிகளில் அறையப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், 39 ஆழமான அடிகளை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரோ அவர்கள் அவருடைய பிள்ளைகள், சொந்த பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யூதகுலம் அந்த பாக்கியத்தை இழந்து போச்சு. ஆனா கிருபையின் காலத்தில் வாழ்ற நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் எல்லா துணிக்கடையும் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் இல்லையா? 4 அழகா பெயிண்ட் அடிச்சா ஏமாந்துருவீங்க. அழகானவர், அருமையானவர் அப்படின்றதுனால இயேசுவை ஏத்து கூட சொல்லாத. ஐயா, இயேசு சரீரமெல்லாம் உளவுச்சால் போல் கிழிக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடடைந்தார், அந்த கேடடைந்தார், அந்த கேடடைந்தார். அவரை பார்த்தா ஒரு விகார தோற்றம். எவ்வளவு அழகான இயேசு, அருமையான இயேசு, இனிமையான இயேசு. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் உன்னை என்னை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் உன்னையும் என்னையும் மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமாய் இரட்சகரே, சிறுமை
அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். ஒரு கவி சேர்ந்து பாடலாம். அதிசயம் இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அதை எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவேன். அதை எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவேன். அந்தோ கல்வாரியில் ஆறுமாய் இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சேர்ந்தவரை. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சேர்ந்தவரை. அந்தோ கல்வாரியில் ஆறுமாய் இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். ஹல்லேலூயா! சத்தம் உயர்த்தி கம்பீரமாய் இந்த இயேசுவை, அழகுமில்லை சௌந்தரியமும் இல்லை, அந்த கேடுற்றார் புறஜாதியாகிய என்னை மீட்டுக் கொண்டவராய் அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றிக் கொள்வதற்காக என்றறிந்து அந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன், நம்புறேன். அந்த இயேசு மேல பிரியம் வச்சிருக்க. அவர் சிரசிலிருந்து வடியும் ரத்தம், உருக்குலைஞ்சு போன சரீரம், அந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். We are children of God. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். என்றைக்கு இயேசு எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் கஷ்டத்துக்காக, வேதனைக்காக துடி துடியா சிலுவையில துடிச்சு தன் ஜீவனை விட்டு மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று எழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அன்றைக்கே அவருடைய பிள்ளைகள். அப்படி விசுவாசிக்கிறவங்க எல்லாம் 2 கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கையை அசைச்சு இந்த பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற அப்பம் சட்டுன்னு சொல்ற, அதுதான் செய்தி. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அப்படி என்ன அப்பம் வச்சிருக்கார்? வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே,
பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்தார். அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பரவிற்று. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற முதலாம் அப்பம் என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 4:23 சொல்லுது, அவரால் அருளப்படுகிற உபதேசம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா எழுதி கைகளில தந்திருக்கிற வசனம். ஆமென். அவர் சொல்லி இருக்கிற உபதேசம், சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். இயேசு சொல்ற உபதேசம் என்ன? நீ உலகத்தை பார்க்காத, உன்னதர் இயேசுவை பாரு. நீ உலகத்தை நாடாத, பரலோகத்தை நாடு. நீ பூமியை தேடாத, பரலோகத்தை தேடு. ஆமென் சொல்லுங்க. இதுதான் சிலுவையின் உபதேசமே. இதுதான் சிலுவையிலிருந்து புறப்பட்டு வரும் செய்தி. என்ன தெரியுமா? நீ பாவியும் அநியாயம் செய்கிறவனும் அக்கிரம செய்க காரணமாயிருக்கிறாய். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. சிலுவையிலிருந்து உனக்காய் எவரும் கொடுக்க கூடாததும் யாராலும் தர முடியாததுமான விலையேற பெற்ற ரட்சிப்பை உனக்கு தருகிறேன். சிலுவையின் உபதேசம். ஆமென். சிலுவையின் ஊடாத்தான் ரட்சிப்பு மனுஷனுக்கு. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினதான ரட்சிப்பு. ஆமென். இந்த ரட்சிப்பை இதுவரையும் வாழ்க்கையில் வாங்கிக்கலனா, இந்த ரட்சிப்பை இன்றைக்கே சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். 2026 தேவன் நமது வாழ்வில் தந்திருக்கிறார் என்றால், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். ரட்சிப்புனாலாம் எனக்கு தெரியும். எனக்கு யாரும் சொல்லியெல்லாம் தரவானா, நான் எப்போவோ ரட்சிக்கப்பட்டேன் இப்படிலாம் சொல்றது இல்லை. சரியான ரட்சிப்புனக்குள் வருவதாக. ஆமென். ரட்சிப்பு அப்படி என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு சொல்லி வச்சிருக்கிறார். 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல. மார்க்கு சுவிசேஷம் 16:16 சொல்லுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் சொல்ற, ஆண்டவராகிய தேவன் உன்னை சிட்சிக்க கூடாதபடி உன் வாழ்வை காத்து கொண்டு நடப்பாயானால் அது ரட்சிப்பு. அவர் உன்னை சிட்சிக்க கூடாது. சிட்சை, தண்டனை. அவர் நம்மை தண்டிப்பதற்கு ஏதுவானவைகள் நம்மில் இல்லாதவைகளாய் நம்முடைய வாழ்வை இந்த பூமியில காத்துக்கிறோம்னு சொன்னா அதுதான் ரட்சிப்பு. காத்துக்கிறோமா? இயேசு இப்ப வருவார் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு பயம். இயேசு நாளைக்கு வருவார் சொன்னாலும் பயம். ஏன்னா உருப்படாத நிறைய செஞ்சிருக்க, என் பட்டியல நிறைய இருக்கு. ஒருவேளை புத்தகத்தை திருப்பி பார்த்துட்டாருன்னு சொன்னா என் வாழ்க்கை அதோ கதி அப்படின்ற பயம் இருக்கு. இருக்கட்டும், இது இரக்கத்தின் நாள், தேவன் தந்திருக்கிற அற்புதத்தின் நாள். கடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்காத, நடந்ததெல்லாம் விட்டுடு. புதிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்கிறார். உன்னை கர்த்தர் புதிய சிருஷ்டியா மாற்ற விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பாயா? அவர் சிட்சிக்க கூடிய பல சுபாவங்கள். வாயத்திறந்தா கெட்ட வார்த்தை. ஆமென். பார்வை சரி கிடையாது. உன் பார்வை கண் நேராய் நோக்க கடவுது. ஆனா இது வலது இடதும் சாயும்.
சரியில்லாத பார்வை, வாழ்க்கை சரி கிடையாது, சத்தியத்தில் இல்ல, சுபாவம் மனுஷனா கிடையாது, மிருகமா இருக்கு, வாழ்க்கை செயலெல்லாம் இப்படி இருக்கு. இதெல்லாம் மாறணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் புதிதாயிற்று. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் புதிதாயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. அதுதான் ரட்சிப்பு. சிஸ்டர், பிரதர், அதுதான் ரட்சிப்புன்னு சொல்லுங்க. அவருடைய உபதேசம், அவருடைய வசனம், அவருடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் வருகிற மேன்மை, சிலுவையிலிருந்து புறப்பட்டு வருகிற சத்தியம், சிலுவையின் உபதேசம், அது ரட்சிப்பின் உபதேசம், மனம் திரும்புதலின் உபதேசம், சிலுவையின் உபதேசம், உன்னையும் நேசிக்கிறேன் என்பதுதான் உபதேசம். நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்பாயிருங்கள். ஆமென். இதுதான் சிலுவையின் உபதேசம். இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். இதுதான் உபதேசம். ஆண்டவர் வச்சிருக்கிற அப்பம், இஸ்ரவேல் வீட்டாரை பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்வது அவருடைய சத்திய உபதேசம். இரண்டாவதாக, நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அதே 23ஆம் வசனத்தை மீண்டும் படிக்க பார்க்கலாம். பைபிள் சொல்லுகிறது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்தார். அவருடைய ஆலயங்களில் உபதேசித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. இரண்டாவது அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ராஜ்யம் என்றால் அமெரிக்காவை பத்தி கிடையாது, தேவ ராஜ்யத்தை பற்றிய செய்தி. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இயேசுவுடைய செய்தியே இதுதான். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆமென். வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறதை விட பரலோக நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. இது மகா பொய். எல்லாருக்கும் ஆசை வெளிநாடு போகணும் அப்படின்ற ஆசை. பிள்ளை எல்லாம் வெளிநாடு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், கோடி கோடியா வச்சுக்கணும். தேவராஜ்யம், தேவராஜ்யத்தின் சுவிசேஷம். சுவிசேஷத்திலே இருக்கு விசேஷம். சொல்லுங்க, சுவிசேஷம். அதிலே இருக்கு விசேஷம். சுவிசேஷத்தை விசுவாசிச்சா விசேஷம் வரும். ஆமென் சொல்லுங்க. வீட்டுல விசேஷம், அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையில விசேஷம். நீயே விசேஷித்தவனாகவே இருப்பாய். ஆண்டவர் சொன்னார்ல, ஆகாயத்து பட்சியை பாரு, காட்டு புஷ்பத்தை பாரு, எல்லார விடவும் நீ விசேஷித்தவன். சுவிசேஷம் அப்படின்ற மேன்மேல இருக்கிறது தான் விசேஷம். அந்த சுவிசேஷத்தை யார் உட்கொள்ளுகிறார்களோ அவர்கள் விசேஷித்தவர்கள். நமக்கு 101 பவுன் இருக்கோ இல்லையோ, கல்யாண வீட்டில் நம்ம அப்படியே ஒரு உருவாக்கி வச்ச உருவம் மாதிரி போகாம இருந்தாலும் நம்ம போனா அது ஒரு மகிமை இருக்கு. பாத்தீங்களா? அதுதான் ரட்சிப்பின் மகிமை. 101 பவுனால வர்ற மகிமை இல்லைங்க. ஹல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு போனா 101 பவுன் போட்டு போண்டாமா, எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அதை விட என்னைக்காவது ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு போன நினைச்சிருக்கியா? தேவராஜ்யத்தின் மகிமையை தரித்து கொண்டு விசேஷம் நம்ம பார்த்தாலே என்னடா இவர் நடந்தா ஒரு நடை அழகு, இவர் பார்த்தா ஒரு பார்வை அழகு, அவரை பார்த்து பாரு, கொஞ்சம் பாரா. ஏன்னா அவர் ஹீரோ. ஹீரோக்கு பிறந்த பிள்ளை நம்ம, நாட்ட ஹீரோ நம்மவும் ஹீரோ தான். கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற விசேஷம்.
ஊரே திரும்பி பார்க்கும். இந்த விசேஷத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த விசேஷித்த மேன்மையை வாழ்க்கையில் அனுபவிக்கிற நமக்குள்ளே பைபிள் சொல்கிறது, ராஜ்யத்தின் மேன்மை நம்பிக்கை உங்களை விட்டு நீங்காதிருப்பதாக. உலகத்துல 10 மாடி கட்டி வாழ்றணும்னு நினைக்கிறத விட பரலோக வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுங்க. ஹல்லேலூயா. அப்பா எனக்கு உனக்கு ஒரு வீட்டு கட்டி வச்சிருக்கார், அந்த வீட்டுக்கு போனோம். ஆமென். அந்த வீடு எனக்கு வேணும்னு சொல்லுங்க. 2 கை தூக்கி சொல்லுங்க. அப்பா ஒரு வீட்டை கட்டினார், அத உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். இயேசுவையே தேடு சொந்தமாகும் வீடு, இயேசுவையே தேடு சொந்தமாகும் வீடு. அப்பா ஒரு வீட்டை கட்டினார், அத உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். இயேசுவையே தேடு சொந்தமாகும் வீடு, இயேசுவையே நாடு சொந்தமாகும் வீடு, இயேசுவையே பாடு சொந்தமாகும் வீடு. வீடு வீடு கைகளை தட்டி நல்ல கையை தட்டி கடைசி வரை அப்பா ஒரு வீட்டை கட்டினார், அத உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். அப்பா ஒரு வீட்டை கட்டினார், அத உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். இயேசுவையே தேடு சொந்தமாகும் வீடு, இயேசுவையே தேடு சொந்தமாகும் வீடு, இயேசுவையே பாடு சொந்தமாகும் வீடு, இயேசுவையே நாடு சொந்தமாகும் வீடு. வீடு 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 நல்ல கையை தட்டி கருங்கல் செங்கல் இல்ல அடக்கார கலவை இல்ல, கருங்கல் செங்கல் இல்ல அடக்கார கவலை இல்ல, சிவட்டி கூட இல்ல ஒரு மண்வெட்டி கூட இல்ல, சிவட்டி கூட இல்ல ஒரு மண்வெட்டி கூட இல்ல. மாணிக்கம் மரகதம் வைரமான கல்லுகளாலே, மாணிக்கம் மரகதம் வைரமான கல்லுகளாலே. அப்பா ஒரு அப்பா ஒரு வீட்டை கட்டினார், அத உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். ஓ இயேசுவையே தேடு சொந்தமாகும் வீடு, இயேசுவையே பாடு சொந்தமாகும் வீடு, இயேசுவுக்காவோடு சொந்தமாகும் வீடு. வீடு வீடு படிப்பை பார்க்கவில்லை அட பணத்தை பார்க்கவில்லை, படிப்பை பார்க்கவில்லை அட பணத்தை பார்க்கவில்லை, குலத்தை பார்க்கவில்லை அட குணத்தை பார்க்கவில்லை, குலத்தை பார்க்கவில்லை அட குணத்தை பார்க்கவில்லை. ஆவியிலே ஜலத்திலே பிறந்து விட்ட பிள்ளைகளுக்காய், ஆவியிலே ஜலத்திலே பிறந்து விட்ட பிள்ளைகளுக்காய். அப்பா ஒரு அப்பா ஒரு அப்பா ஒரு வீட்டை கட்டினார், அத உனக்கு எனக்கு சேர்த்து கட்டினார். கையை தட்டி கடைசி வரை எல்லாரும் விசுவாசம் இருந்தா, தேவராஜ்யத்தை பற்றிய நம்பிக்கை இருந்தா, பரலோகத்தை பற்றிய நம்பிக்கை இருந்தா நல்ல 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 கையை தட்டி
மாமனாரும் இல்ல மச்சானாரும் இல்ல, மாமனாரும் இல்ல மச்சானாரும் இல்ல, மாமியாரும் இல்ல மருமகளும் இல்ல, மாமியாரும் இல்ல மருமகளும் இல்ல. தொண்டையில்ல சண்டையில்ல மண்டையில்ல காயமில்லாத, தொண்டையில்லை சண்டையில்லை மண்டையில்ல காயமில்லாத அப்பா ஒரு வீட்டை கட்டினா, அத உனக்கு எனக்கு சேர்த்து கட்டினா. தாசில்தாரும் இல்ல தகராறும் இல்ல, தாசில்தாரும் இல்ல தகராறு இல்ல, சொத்து சண்டை இல்ல எனது உனது இல்ல, சொத்து சண்டை இல்ல எனது உனது இல்ல, எல்லாமே இலவசம் எல்லாமே கிருபைதானே, எல்லாமே இலவசம் எல்லாமே கிருபைதானே. அப்பா ஒரு வீட்டை கட்டினான், அத உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினான். இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு, இயேசுவையே பாடு சொந்தமாக வீடு. இன்ஜினியரும் இல்ல கான்ட்ராக்டரும் இல்ல, இன்ஜினியரும் இல்ல கான்ட்ராக்டரும் இல்ல, கொத்தனாரும் இல்ல தச்சனாரும் இல்ல, கொத்தனாரும் இல்ல தச்சனாரும் இல்ல. யாருமே கை ஓட்டு செய்யாத வீட்டையே, யாருமே கை ஓட்டு செய்யாத வீட்டையே அப்பா ஒரு வீட்டை கட்டினா, அத உனக்கு எனக்கு சேர்த்து கட்டினா. இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு, இயேசுவையே பாடு சொந்தமாக வீடு, இயேசுவுக்கா ஆடு சொந்தமாக வீடு, இயேசுவுக்கா ஓடு சொந்தமாக வீடு, இயேசுவையே நாடு சொந்தமாக வீடு, இயேசுவையே நாடு சொந்தமாக வீடு, இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு, இயேசுவையே நாடு சொந்தமாக வீடு, இயேசுவையே நாடு சொந்தமாக வீடு, இயேசுவையே தேடு சொந்தமாக வீடு, வீடு வீடு வீடு. ராஜ்யத்தின் சுவிசேஷம் இதுவே பிள்ளைகளின் அப்பம். இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வாழ்வார்கள், சுகமாயிருப்பார்கள். அது மட்டுமல்ல, வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களில் வாசிக்கும் பொழுது பைபிள் என்ன சொல்லுகிறது? வாசிக்க பார்க்கலாம். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில், உங்கள் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அப்பத்தை கேட்டா அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? மீனை கேட்டா மீனுக்கு பதிலா பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர், பரமபிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது, பரிசுத்த ஆவியாகிய அப்பத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியாகிய அப்பம் அது. இது பிள்ளைகளின் அப்பம். நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். அவர் வருவார், பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். வம்சமான யாவர் மேலும் இந்த ஆவியை ஊற்றுவேன். இந்த ஆவியானவர் இறங்கி வருவார். இந்த பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அருளுவேன். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஞானஸ்நானம் பெற்ற இயேசு கரையேறின உடனே வானம் அவருக்காய் திறக்கப்பட்டது. தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்தார். அதே ஆவியானவர்
தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தின் நீதிக்காய் தங்களை தந்து காத்திருக்கிற தமது பிள்ளைகளுக்காக இறங்கி வருவது அதிக நிச்சயம் அல்லவா? தேவ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென் சொல்லுங்க. தேவ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. விண்ணக காற்றேனி என் மேல் வந்து வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து தங்கிடோ. விண்ணக காற்றேனி எங்கள் மேல வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து தங்கிடோ. இந்த பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காய் கொடுத்து நாம் ஆசீர்வதிக்கப்படும். சீக்கிரமா ஆண்டவர் கொடுப்போம். ஆமென். சொந்தத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவே. விண்ணக காற்றேறி என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றேறி என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். அக்கேனி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கேனி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. விண்ணக காற்றேறி என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றேறி என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். அக்கேனி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கேனி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றேறி என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்த வந்திடும். விண்ணக காற்றேறி என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்த வந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்காலோடவல்ல, முழங்காலை முடக்கியது முழங்காலோடவல்ல. நீச்சலாளம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சலாளம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றேறி என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றேறி என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுவே. விண்ணக காற்றேறி என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றேறி என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றேறி என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரமபிதாவாகிய தேவன் வேண்டிக் கொள்ளுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் அப்பமாகிய பரிசுத்த
ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். தேவ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. தேவ ஆவியானவர் நமக்குள் வருகிற பொழுது உலர்ந்த எலும்புகளும் உயிர் பெற்று எழும்போம். தேவ ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது நீ தாங்கக்கூடாத தேவனுடைய சக்தி உன்னில் இறங்கி வருகிற பொழுது நீண்ட காலமாய் இருக்கிறவன் வியாதி பலவீன கஷ்டங்கள் உன்னை விட்டு நீங்கி போகும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், இடம் அசையும். தேவ ஆவியானவர் இறங்கி வந்தா நீ வெவ்வேறு பாஷையில பேச தொடங்குவார். தேவ ஆவியானவர் இறங்கி வந்தா இந்த உலகத்தின் சிந்தையெல்லாம் நம்மை விட்டு மாறும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி வந்தால் நீ புது சிருஷ்டியாய் மாறுவாய். தேவ ஆவியானவர் நமக்குள் வருவாராக. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வருவாராக. தேவ ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருவாராக. தேவ ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருவாராக. கணுக்காலளவல்ல, உளங்காலளவல்ல, நீந்த கூடாத நீச்சல் ஆழங்களுக்குள்ளே. விசுவாசிக்கிறீர்களா? ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? பிள்ளைகளின் அப்பம் இது நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்ல. இது பிள்ளைகளுக்கு, இது பிள்ளைகளுக்கு. இந்த 2026ஆம் ஆண்டுல ஏதோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறேன் என்கிற ஒரு சிறிய அளவோடு நின்றுவிடக்கூடாது. நீச்சலாளம், நீச்சலாளம், நீச்சலாளம். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீந்த கூடாத நீச்சல் ஆழத்துக்குள்ள ஆவியில நிரம்பணும். அந்நிய பாஷை பேசணும். தேவாவியில் நிரப்பப்பட்டு கர்த்தருக்காக ஜொலிக்கணும். உன் ஜெப ஆவி நஷ்டப்பட்டு போச்சு. ஜெப ஆவி மீண்டும் வரணும். நீ எப்ப ஜெபிச்சாலும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கி வர வேண்டும். நீ எடுத்த தீர்மானம் என்ன? அதை விட்டுட்டு திரும்பி போலாம் நினைக்கிறல்ல. தேவ ஆவியானவர் உன்னை இன்னைக்கு தமது ஆவியின் சக்தியால் நிரப்புகிறார். தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது நீ பலனடைவாய். எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நீ கர்த்தருக்கு சாட்சியா இருப்ப. ஊருக்கு உலகத்துக்கு உற்றார் பெற்றாருக்கு நம்ம ஆண்டவர் சாட்சியா மாற்றுறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி வரப்போகிறார். இது தேவ ஆவியானுடைய வேளை. தேவ ஆவியானவர் வருவார், அற்புத சுகம் உண்டாகும். தேவ ஆவியார் இறங்கி வருவார், கட்டி கரையும். தேவ ஆவியார் இறங்கி வருவார், கேன்சர் சுகமாகும். தேவ ஆவியானவர் இறங்கி வருவார், நீ விடுவிக்கப்படுவாய். தேவ ஆவியானவர் இறங்கி வருவார், அசுத்த ஆவிகள் உன்னை விட்டு குடும்பத்தை விட்டு ஓடி மறையும். தேவ ஆவியானவர் இறங்கி வருகிற நேரம், கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்கிற நேரம், கர்த்தருடைய ஆவியானவர் வருவதற்கு இடம் கொடுப்பாயா? எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நம்ம எழுந்திருக்கலாமா? ஆவியானவரே எனக்குள்ள இறங்கி வாரும். நீங்கள் 10 நிமிடம் உலகத்தெல்லாம் மறந்துடணும். தேவையில்லாத சிந்தை எல்லாம் இதயத்தை விட்டு மாத்திரணும். பரிசுத்த ஆவி எனக்குள்ள இறங்கணும். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமையோடு நான் அந்த இடத்தை விட்டு போனோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டு போல அல்ல, இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கை, செயல், பேச்சு எல்லாம் டோட்டலி டிஃபரண்டா இருக்கணும். என்னுடைய பேச்சில ஒரு அனாயிண்டிங் இருக்கணும். என்னுடைய வார்த்தையில ஒரு அனாயிண்டிங், ஒரு அபிஷேகம். என் செயலிலே ஒரு அபிஷேகம். கடந்த நாட்களை போல் அல்ல. தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யணும். மாமிசம் சாகட்டும், ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும்.
மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ அது ஜீவன். தேவ ஆவியானவர் நமக்குள் வரட்டும், வரட்டும். தேவ ஆவியானவர் நமக்குள் பிரசன்னமாகட்டும். எல்லாரும் கண்களை மூடி சில நிமிடம் ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நீங்க நிற்கிற இடம், யார் பக்கத்தில் இருக்கிறாங்க, இதெல்லாம் நீங்க மறந்துடணும். நீங்க மறந்துட்டு மனவிட்டு நீங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற நேரத்தில் பிசாசு சில நேரங்களில் தூக்க மயக்கத்தை கொண்டு வந்து ஜெபிக்க விடாம என்ன மாற்றி, அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில பேசுற நேரத்தில் என்னுடைய ஜெப வாழ்க்கையை, ஜெப நேரத்தை குறைச்சிடுறான். இன்னையிலிருந்து இவைகள் எல்லாம் மாறி போடும். எனக்கு ஒரு விடுதலை, அற்புதம் நடக்கணும். அபிஷேகம் இறங்க போகிறது. நீ அப்படியே தேவ ஆவியினால் தூக்கி வீசப்படுவாய். கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்கும். நீ அறியாத ஒரு தேவனுடைய வல்லமையினால ஒரு சரீரத்தில் விடுதலை. தேவ ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது செத்து போன எலும்புகளும் நரம்புகளும் தசைகளும் பலனடையும். கர்த்தரை பலப்படுத்த போகிறார். ஆவியானவர் இறங்கி வருவார். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோமா? ஒரு பாடலுடைய கவியோடு. ஹல்லேலூயா. வாருமையா வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, ஹல்லேலூயா, வற்றாத ஜீவ நதியாக, நதியாக. வாருமையா போதகரே, போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கைகளை தட்டி அப்படியே உலகத்தை மறந்து பரலோகத்தை நினைச்சு இயேசுவை நினைச்சு ஆராதியுங்கள். அற்புதம், அதிசயம், ஆசீர்வாதம் கண்ணுக்கால் அளவு போதாதையா, உலகால் அளவு போதாதையா, கண்ணுக்கால் அளவு போதாதையா, உலகால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து நான் மகிழணுமே, மிதந்து மிதந்து நான் மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. வறுமையா சொல்லுங்க, கைகளை தட்டி போதகரே, கட்டுப்படுத்தாத விட்டுக்கொடு. தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, அக்கினி இடமெல்லாம் செழிப்பு விபச்சாரமா, சந்தரமா. தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலவீசலோ, கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆசீர்வாதம், பரலோக தேவனுக்கு ஓ, ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. வறுமையா கட்டுப்படுத்தாதே, வறுமையா அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. போதகரே, அபிஷேக
அக்கினி ஷபலக துடி கபலம கரமோ கரமோ சிக்கரம சித்தர கரமோ கிருபை கிருபை நதியாக கிருபை கிருபை நதியாக கிருபை ஆவியான எங்கள் வல்லமாய் 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 anointing இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் தொடும் இந்த வல்லமை இறங்குவதாக அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே இப்பொழுது ஒரு புதிய பாஷை ஹalleluya ஒரு புதிய வல்லமை ஆமென் ஒரு புதிய கிருபை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே வல்லமை வெளிப்படுவதாக அபிஷேக அக்கினி ஹalleluya இறங்குவதாக எல்லா கையை தட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய் ஓ ஜீசஸ் சும்மா நிக்காத ஹalleluya கர்த்தரை தொட்டு கொண்டிருக்கிறார் ஆமென் தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது நன்றி ஆண்டவரே தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது ஆமென் பெற்றுக்கொள்ளுங்கள் receive now ரிபகரபா ஷக்கரபா ஹalleluya ரிபலக துனிக்கமா சிக்கரபோ ஹalleluya கிருபை thank you lord கிருபை thank you jesus இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறாய் ஆமென் வேண்டிக் கொள்ளுகிறதை பெற்றுக்கொள்ளுகிறாய் இயேசுவின் நாமத்தில் கர்த்தரே அதை அருளுகிறார் ஆமென் பெற்றுக்கொள் ஹalleluya ரிபகா ரகா ரகா லகரபா ஓ ஜீசஸ் ஷபரகா லகரபா ஹalleluya ஒரு புது கிருபை நன்றி ஒரு புது கிருபை thank you lord ஒரு புதிய அபிஷேகம் ஊற்றுவீராக பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் ரிகந்தரக்கரபோ thank you lord ரிபலகா துனிக்கமா சிக்கரபா ஹalleluya 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 வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் கரங்களை உயர்த்தி காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் நீர் மாத்திரம் மதி நீர் மாத்திரம் மதி நீர் மாத்திரம் மதி எனக்கு நீ மாத்திரம் மதி நீ மாத்திரம் மதி நீ மாத்திரம் மதி எனக்கு நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் இயேசுவே நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் எனக்கு நீர் மட்டும் போதும் சொல்லுங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் இயேசுவே நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் இயேசுவே நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் நீர் மட்டும் போதும் இயேசுவே ஹalleluya 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 தேவனுடைய வல்லமை கர்த்தருடைய விலையேற பெற்ற அபிஷேகம் தேவனுடைய ஆவியானவர் நம்மில் இறங்கி வந்திருப்பதை உணர்கிறீர்களே இயேசு உங்களை விடுவித்திருக்கிறார் நம்பிக்கையோடு ஆண்டவரை நீர் என்னை விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது பொல்லாதவனுடைய சகல கிரியைகளும் சுட்டரிக்கப்படும் அழிக்கப்படும் நிர்மூலமாக்கப்படும் அது மாந்திரிகமோ பில்லிசூனியமோ எதுவா இருந்தாலும் சரி சகலத்தை அழிச்சு தேவனுடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் அவரால் எல்லாம் முடியும் அவரால் எல்லாம் முடியும்
அவரால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகுமே. இன்னைக்கு வியாதியோடு, பலவீனத்தோடு, கஷ்டத்தோடு வந்திருக்கீங்களா? கடன் பிரச்சனை, வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? உங்க இருதயத்தோட 2 கரங்களை வச்சுக்கங்க. ஆண்டவர் நோக்கி செபிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பினார். இன்னமும் கர்த்தருடைய தொடுதல் எனக்கு வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? உங்க வலது கையை உங்க சிரசு மேல வச்சுக்கங்க. ஆண்டவர் நோக்கி நாம் செபிக்க போகிறோம். வல்லமை நிறைந்த தகப்பனே, சர்வ வல்லமை உள்ளவராகிய நீர் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்ல, என் பிள்ளைகளுக்குத்தான் என்று ஈவும் இரக்கமும் பரிவும் கொண்டவராய் நீ தந்தருளி இருக்கிற மேன்மைகளை நினைச்சு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் நீ தருகிற பிள்ளைகளின் அப்பமாகிய விடுதலை, ஆசீர்வாதம், நன்மை அனைத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். பலவீனங்களோடு, வியாதிகளோடு, பிசாசின் பயங்கரங்களோடு, மாந்திரிக பில்லி சூனிய கட்டுகளோடு, ஐயோ சரீரம் செத்து போச்சே, அவயவம் செத்து போச்சே வேதனைப்படுகிறவர்களாய் நிற்கிற அத்தனை பேரையும் ஆவியானவரே ஒரு விசை இறங்கி, ஒரு விசை கூட இறங்கி நீ தொட்டருளோ, விடுவிச்சிருங்க சுவாமி. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆவியினாலும் உம்முடைய வல்லமையினாலும் நிரப்பி அபிஷேக கோட்டைக்குள்ள வச்சுக்கங்க சுவாமி. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கவனித்திருக்கிறதான அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும், ஆவியிலும், ஆத்துமாவிலும், சரீரத்திலும் விடுதலை, விடுதலை, விடுதலை வந்து சேர்வதாக ஆசீர்வதிக்கிறேன். செல்ல கரங்களில் தருகிறேன். பிள்ளைகளை குணமாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், சௌக்கியம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம், தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம், தேவைகளை சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம், கடன் பிரச்சனைகளை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம், ஆவியின் அபிஷேகத்தினால் முத்தரித்ததற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். உடைய செல்ல கரங்களில் தருகிறோம். ஆளுகை செஞ்சு நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிகிறோம், கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.